உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிறது எக்ஸ்க்ளூசிவாக ஆடி வெள்ளிக்கிழமை பற்றி தான். ஏன் ஆடி வெள்ளிக்கிழமை அவ்வளோ விசேஷமாக கொண்டாடப்படுகிறது? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 5 வெள்ளிக்கிழமை வருது. ஆடி வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமையுமே விசேஷம்தான். சந்திரன் இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஆடி அந்த கடைசி வாரம் சந்திரன் கரெக்டாக பூர நட்சத்திரத்தில் சூரியன் வீட்டிலையே உட்காந்துக்கிறாரு. அதனால் ஒவ்வொரு ஆடி வெள்ளியுமே நீங்கள் ஒரு அம்மன் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வீட்டுக்கும் நல்லது, நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்மளுடைய பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புத்துக்கு போய் நீங்கள் பால் விடுறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்குறாங்க. ஏன் எத்தனையோ ஜீவராசிங்க இருக்குது, ஏன் சர்ப்பத்தை மட்டும் நம்ம அதிகமாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நவகிரகங்கள் இருக்கிற மாதிரி 9 முக்கியமான சர்ப்பங்கள் நம்ம வழிபாட்டில் இருக்குது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, மகாவிஷ்ணு ஆதிசேஷன் 5 தலை நாகத்தில் படுத்துட்டுருக்கார். பரமசிவன் பார்த்திங்கன்னா கழுத்தில் ஒரே ஒரு நாகம் இருக்கும். பரமசிவனுக்கு கழுத்தை சுற்றி சர்ப்பம் இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி கருமாரி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குடம் மாதிரி ஒரு 5 தலை சர்ப்பம் இருக்கும். முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு காலு கீழே அவர் சர்ப்பத்தை வச்சுருப்பார். பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா அவர் இடுப்பில் சர்ப்பத்தை ஒரு ஒட்டியானமாக அவர் போட்டுருப்பார். ஸோ இந்த சர்ப்பம் ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே அவங்களுக்கு ஒரு காவலாக இந்த சர்ப்பம் இருக்குது. நம்மளுடைய பூமியே ஆதிசேஷன் தான் தாங்கின்னு இருக்கார். ஸோ இந்த 9 சர்ப்பத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பெயரும் உண்டு. அதில் நம்ம அதிகமாக வணங்கக்கூடியது அனந்தன், வாசுகி, கார்கோடகன். இந்த 3 சர்ப்பங்களும் தான் நம்ம பொதுவாக ரொம்ப வணங்குவோம். ஆதிசேஷன் இந்த அனந்தன் வாசுகி நம்ம ராகு கேத்துவாக பாவித்து அவர்களை நம்ம தினமுமே காலையில் எழுந்திருந்து அனந்தன் வாசுகி பேரை சொல்லணும் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. அப்போ இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் புத்துக்கு பால் தெளிக்கக்கூடிய வழக்கத்தை நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பெண் குழந்தைங்களும் ஒரு 3 வயசு, 6 வயசு, 60 வயசு யாராக இருந்தாலும் பெண்கள் வெள்ளிக்கிழமை காலையில் அந்த 6லிருந்து 7 மணிக்குள்ள அது சுக்கிரஹோரம் வரும். அரச மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்ப்பங்களை, ஒரு ரெட்டை நாகம் இருக்கலாம், பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. 5 தலை நாகம் இருக்கும், பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டையில் ஒரு பிள்ளையாரும் நிச்சயமாக இருப்பாங்க. நீங்கள் முன்னாடி இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், நிறைய கிராமங்களில் ஒரு ஆறு போகுது அப்படின்னா ஆத்தங்கரை ஓரமாக அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாரை சுற்றி நமக்கு நாக பிரதிஷ்டையும் செஞ்சுருப்பாங்க. இந்த பிள்ளையாரையும் இந்த நாகத்தையும் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் வலம் வருவது நம்ம பார்க்கலாம். நிறைய சினிமாலெலாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ சுக்கிரஹோரையில் கார்த்தால அப்போ என்ன பண்ணுவாங்க, பெண்கள் அந்த இடுப்பில் குடத்தை வச்சுக்கிட்டு ஆற்றுல போய் தண்ணி எடுத்து பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் இருக்கக்கூடிய சர்ப்பங்களுக்கெல்லாம் ஊற்றி அந்த எல்லாத்துக்குமே மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு மாக்கோலம், அரிசி மாக்கோலம் தான் போடுவாங்க. மாக்கோலம் போட்டு இந்த பச்சை பசும் பால் இருக்குது இல்லைங்களா, காய்ச்சக்கூடாது பாலை. பச்சை பசும் பாலில் கொஞ்சமாக பச்சரிசி, கொஞ்சமாக வெல்லம், இதை அந்த பாலில் நல்லா கரைச்சிப்பாங்க. அப்போ அது ஒரு மாதிரி குழன்னு அந்த ஒரு வெல்லத்தோடு சேர்ந்து அந்த பால் இருக்கும் பார்த்திங்களா. மஞ்சள் குங்குமம் இட்ட இந்த நாகத்துக்கு எல்லாத்துலேயுமே அந்த சிரசில், அதாவது நாகத்தினுடைய தலையில் அந்த சிரசில் அந்த வெல்லத்தோட அரிசியை எடுத்து எல்லா நாகத்தின் மேலேயும் வச்சுட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் வெத்தலை, பாக்கு, பழம் வச்சு தேங்காய் உடைச்சி அந்த பழத்துலேயே ஊதுபத்தியை சொருகி வச்சு அந்த நாகத்தை நமஸ்காரம் பண்ணி 12 முறை வலம் வருவாங்க. 12 பிரதட்சணம் பண்ணுவாங்க. இந்த அஸ்வத்தம்னு சொல்லக்கூடிய அரச மரத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரினுடைய அம்சமும் இருக்குது. அடி வேறு, நடுப்பகுதி, மேலே இருக்கக்கூடிய கிளைகள். ஸோ பிரம்மா, விஷ்ணு, சிவன். கிரகங்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது குரு பகவான், சூரிய பகவான், சனி பகவான், இந்த 3 கிரகங்களினுடைய அமைப்பும் அந்த
அரச மரத்தில் இருக்கிறதுனால பெண்கள் காலையில் சுக்கிரஹோரையில் 6லிருந்து 7 மணிக்குள்ள வெள்ளிக்கிழமை இந்த புத்துக்கு பால் தெளிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம செஞ்சோன்னா அந்த அரச மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூய்மையான அந்த சுவாச காற்று வந்து அவங்க கர்ப்பப்பைக்கு ஒரு பெரிய உறுதியை கொடுக்கும். ஒரு 12 முறை அவங்க வலம் வரும் பொழுது அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் ஹார்மோன்ஸ் வந்து அது வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ பாடியில் வந்து ஒரு கெமிக்கல் பேலன்ஸ் நல்லா இருக்கும். இது பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருந்து தான் புத்துக்கு பால் தெளிக்க போகணும். இந்த அரிசி மாவில் கோலம் போடுறது, அதே மாதிரி பாலில் வெல்லத்தோடு சேர்ந்து அரிசி போட்டு எல்லா நாகத்தின் மேலேயும் விடுறது, இங்கே எல்லாம் என்ன பண்ணோம், அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எறும்பு, அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் உணவாக சாப்பிடும். அப்போ நம்மளுடைய இப்போ நம்ம வந்து கிராமப்புறங்களில் நம்ம அம்மா வீட்டில் நம்ம அப்பா வீட்டில் இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடம் தானே. அப்போது அந்த எறும்பு, அங்கே இருக்கக்கூடிய குருவி, காக்கா, இதில் ஏதாவது ஒன்று நம்மளுடைய பித்ருக்களாக இருப்பாங்க. அப்போ அந்த அரிசி நம்ம கொடுக்கும்போது அந்த எறும்பு குழி, அந்த எறும்பெல்லாம் சாப்பிட்றச்சே நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்போ சந்ததி விருத்தி, குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு தடை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது காலம் காலமாக சர்ப்ப வழிபாட்டில் இது முக்கியமாக வச்சுருந்தாங்க. ஸோ வருடத்தில் 2 முறை கண்டிப்பாக செய்ய சொல்லியிருந்தாங்க. ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை. இது 2 அயனங்கள்னு சொல்கிறோம், உத்தராயணம், தட்சிணாயனம். ஸோ ஒரு வருடத்தை நிர்ணயம் பண்ணுறது இந்த 2 அயனங்கள் தான். 6 மாதம் சூரியனினுடைய பாதை மேல் பகுதியாக வரும்பொழுது உத்தராயணம். இப்போ நமக்கு ஆடி மாதம் தட்சிணாயனம். அப்போது சூரியன் வந்து எப்போ அவருடைய பாதையை அப்படியே திருப்பி அவர் வந்து கீழ்ப்பக்கமாக தேவர்களுக்கு இது இரவு பொழுது வருகிறாரோ அப்போ நம்மளுடைய பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் வேணும். அங்கே இருக்கக்கூடிய எறும்போ அல்லது ஈயோ அல்லது குருவியோ ஒரு காக்காவோ வாழைப்பழத்தை நம்ம பசுமாடு கொடுக்கும்போது அந்த பசுமாடோ நமக்கு குழந்தையாக பிறக்கலாம். அந்த அந்த பித்ருக்கள் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்களாம் நமக்காக. அப்போ அவங்க நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணி அந்த ஆசீர்வாதத்தோடு நமக்கு சந்ததி விருத்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் வந்து இந்த ஏற்பாடு எல்லாம் செஞ்சாங்க. அப்போ ஆடி மாதத்தில் சர்ப்ப வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. ராகு கேத்து தோஷ நிவர்த்தியும் இந்த சர்ப்ப வழிபாட்டினால் நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோம். பழைய காலத்தில் பெருசாக இந்த மாதிரி இன்றைக்கி சொல்கிற மாதிரியான பரிகாரங்கள்லாம் அப்போல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் என்றைக்கு மனிதர்கள் இதெல்லாம் செய்கிறத விட்டுட்டாங்களோ, ஆஸ்திரேலியா போயிட்டேன், அமெரிக்கா போயிட்டேன், எனக்கு இதெல்லாம் விட்டு போயிடுச்சு அப்படிங்கும்பொழுது பரிகாரங்கள் அப்படிங்கிற முறைகளும் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் வர ஆரம்பித்தது. சரி, நீங்கள் எங்கேயோ இருக்கீங்களா, உங்களுக்கு பதிலாக ஒரு ப்ராக்சியாக நம்ம வந்து அந்த பரிகாரங்களை எல்லாம் நம்ம ராகு கேத்துக்காக பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கு நம்ம உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு அரச மரத்துக்கடியில் எங்கே நாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களோ ஆடி வெள்ளிக்கிழமை புத்துக்கு பால் விடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குடும்பத்திற்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் நாகத்தை நம்ம போற்றுகிறோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பிறவி அது. அதனால் ஒரு கூட்டு குடும்பமாக நம்ம வாழ வேண்டும். கணவன் மனைவி பிரியக்கூடாது, பிள்ளைகள் குட்டிகளோடு அதுவும் நிறையா வச்சன்னு இருக்கும். அதனால் அந்த மாதிரி நம்மளும் குடும்பத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சர்ப்ப வழிபாடை நம்ம கொண்டு வந்தோம். அண்ட் சர்ப்பங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கத்தான் செய்யுது. அதனால் இந்த பூமிக்கடியில் வாழக்கூடிய ஜீவராசிகள் நம்மளை வாழ்த்தும், நம்மளுடைய சந்ததிகள் நல்ல விருத்தி ஆகணும் அப்படிங்கிறதும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ ஆடி வெள்ளிக்கிழமையில் பெண்கள் விரதம் இருந்து அன்றைய நாளில் இரவு மத்தியானமும் பெட்டில் படுக்கக்கூடாது, நைட்டும் பெட்டில் படுக்கக்கூடாது. ஒரு விரதமாக இருக்கணும். ஒரு போது தான் சாப்பிட்ணும் அரிசி உணவை. ஒரு வேளைக்கு நம்ம ஏதாவது டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், பழம் பால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஆடி வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து நாகத்தை போற்றினால் உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் வருவதோடு மட்டுமல்லாமல் குழந்தை செல்வம், நமக்கு செல்வம் அப்படின்னா பணம் மட்டும் கிடையாது, குழந்தை செல்வம் ரொம்ப அவசியம் இல்லையா? அதனால் அந்த குழந்தை செல்வத்தையும் நமக்கு இந்த சர்ப்பங்கள் நிறைய வாரி கொடுப்பாங்க. அதனால் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வருடத்துலேருந்து நீங்கள் பண்ணலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மனதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பதிவாக இருந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.